ஹாய், எப்படி இருக்கீங்க? ஈவினிங் டைமில் ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணி ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது, ஒரு வடை சாப்பிட்ணும் போல் இருக்குது, பருப்பு ஊற வைக்கலையே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? டோன்ட் வரி, இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடை செய்யலாம். எப்படிங்கிறத பார்க்கலாமா? வீட்டில் காஞ்சி போன ஒரு 4-5 ப்ரெட்டு துண்டு இருந்தால் போதும், வடை சூப்பர் வடை ரெடி. என்ன பண்ணணும்? அந்த ப்ரெட் துண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். அது கூட என்னெல்லாம் சேர்க்கணுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் இந்த பிரெட் துண்டோடு சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 1.5 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கட் பண்ணி. அப்புறம் கொஞ்சம் வாசத்துக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2-3 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை ஒரு 3-4 பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரைக்கக்கூடாது, தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, சும்மா பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதோட பருப்புலாம் ஊற வைக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். கடலை மாவு போட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணிலாம் தெளிக்கவே கூடாது, ஏன்னா வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்குது, அதுவே சரியாக இருக்கும். அதுவும் பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடலை மாவு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பக்குவமாக பிசைஞ்சிட்டு பிடிக்க வருதான்னு பார்த்துக்கணும். உருண்டை பிடிக்க வந்ததுன்னா போதும், அந்த பதம் போதும். பிசுப்பாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா உருட்டி வச்சுக்கலாம். அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுட்டு அதை வடை தட்டி போட்டுடலாம். அவ்வளோதான், வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் இந்த உருட்டி வச்சுருக்க உருண்டைகளெல்லாம் உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு வடை மாதிரி தட்டி போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஈவினிங்கில் போர் அடித்து நம்ம வடை ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். திடீர் வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரம் ஆகிடும், 5 நிமிஷமே ஜாஸ்தி தான். எடுத்து போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி கடலை மாவு போட்டு அதை ஊற வைக்கணும், எதுவுமே அவசியம் இல்லை. அப்படியே தட்டி போட்டு சுட சுட டீயோட சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப வேகிறதும் சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கலாம். வடையெல்லாம் சீக்கிரமாகவே செவந்து வந்துருச்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட், ரொம்ப மணமாக நல்லா இருந்தது வடை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.